ஈரோடு புத்தக விழாவில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக நான் நேற்று வந்திருந்தேன். அதில் மனமது செம்மையானால் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பேசினேன், கூட்டமெல்லாம் நல்லா கேட்டாங்க. இந்த ஈரோடு புத்தக விழா தமிழ்நாடு முழுக்க நெய்வேலியில், சென்னையில், கோவையில் எல்லாம் நடக்கிறதுக்கும் ஈரோட்டில் நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் அந்த சங்கங்களே நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே மக்கள் சிந்தனை பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஈரோடு புத்தக திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு 3 நோக்கங்கள். ஆலைக்குள்ளே போகிற கரும்பு சர்க்கரையாக வரணும், அப்போ தான் அந்த கரும்புக்கு மரியாதைன்னு வைங்களேன். ஆலைக்குள்ளே நுழையும் கரும்பு சர்க்கரையாக மாறும், நூலுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா நம்ம அறிஞராக வேணும். இந்த தேர்ந்தெடுத்த நூல்களை பதிப்பிப்பதும், அந்த பதிப்பித்த நூல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதும், சரியான செய்திகளை மட்டுமே சொல்லுவதுமாக இந்த திருவிழா நடைபெறுவதாக நான் கருதினேன். ஏன்னா இந்த மக்கள் சிந்தனை பேரவை என்கிற அமைப்பு இரத்த நாளங்கள் ஊடுருவி இருப்பது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இந்த ஈரோடும் இதை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்குள்ளும் அறிவுபூர்வமாக, ஆற்றல் பூர்வமாக, செயல்பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக முயற்சி, பயிற்சி ஆகியவற்றின் ஒரு வடிவமாக இந்த மக்களுடைய நாளங்களுக்குள்ளேயே ஊடுருவி இருப்பதை நான் உணர்கிறேன். இதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்துவதில் அவர்களுக்கு இருக்கிற வேகம், ஒரு தியாக மனப்பான்மை, இது எல்லாம் சேர்ந்து இந்த புத்தக திருவிழாவை ஒரு சிறந்த நிகழ்வாக மட்டுமல்லாமல் மனிதர்களின் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, வாசிக்கும் தன்மையை உயர்த்தக்கூடிய, எதை படிப்பது, எப்படி படிப்பது, ஏன் படிப்பது, எதற்காக படிப்பது, படிப்பதை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்றெல்லாம் ஒரு பயிற்சி களமாகவே இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது. இவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. 6 மணிக்கு தொடங்குறேன்னு சொல்லி, எந்த நிகழ்ச்சியும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அவங்க தொடங்குறவங்களே 7:30 மணிக்கு வருவாங்க. மக்கள் 8 மணிக்கு தான் வருவாங்க. 9 மணிக்கு தான் பேசுகிறவங்க வருவாங்க. ஆனால் இங்கே நேற்று நான் பார்த்த வரையில் வியந்து போனேன். 6 மணின்னு சொன்னவங்க மேடையில் 6 மணிக்கு அந்த ஒலிபெருக்கை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி மக்களும் திரளாக உட்காந்துட்டாங்க. இங்கே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம். படிப்பை பற்றி, அறிவை பற்றி, ஆற்றலை பற்றி, தெளிவை பற்றி, தேர்ச்சியை பற்றி, உழைப்பை பற்றி, ஊக்கத்தை பற்றி, முயற்சியை பற்றி, பயிற்சியை பற்றி பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இந்த மக்களை தயாரிக்கிற இந்த புத்தக திருவிழா வெறும் புத்தக திருவிழாவோ விற்பனை திருவிழாவாகவோ நான் பார்க்கவில்லை. வீட்டுக்கு வீடு மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கிற விழாவாக, வீட்டுக்கு வீடு இருக்கிற அறிவை, ஆற்றலை பயன்படுத்த அவர்களை தூண்டுகிற விழாவாக, ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையை, ஒழுக்கபூர்வமான சிந்தனையை உண்டாக்குகிற பேச்சாளர்களை அழைத்து பேச வச்சு அதை கேட்க வைத்து, இந்த விழா என்பது, புத்தக திருவிழா என்பது வீட்டுக்குள்ளே வருகிற நட்பு திருவிழாவாக, உறவு திருவிழாவாக, நமக்கு உள்ள குறைகளை களை எடுக்கிற திருவிழாவாக, அறிவுபூர்வமான திருவிழாவாக நடப்பதை நான் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். உண்மையிலே மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான 20ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 2 முதல் 13 வரை. இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம், அறிவை பொது உடைமையாக்குவோம். அனைவரும் வருக.